ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி ஈஸியான சட்டுன்னு செஞ்செடுக்கலாம். அவ்வளோ சாஃப்டான ஜூஸியான ரசகுல்லா செய்யலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ரசகுல்லாவுக்கு தேவையான 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்கோங்க. பால் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாதி லெமன் நல்லா புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சு அந்த நீரை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூடாக தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வடிகட்டி எடுக்கலாம். ஒரு துணியை போட்டு நாம் செஞ்சு வச்சு அந்த பாலை சேர்த்து விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி புழிஞ்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வாசத்துக்கு 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டு நல்லா மறுபடியும் அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் கை விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தட்டி வச்ச 2 ஏலக்காய் வாசத்துக்காக. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ உருட்டி வச்ச பவுல்ஸு ஒவ்வொன்றும் சேர்த்திக்கலாம். இந்த பவுல்ஸ் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இனிப்பெல்லாம் நல்லா இறங்கிருச்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஜூஸியான ரசகுல்லா வீட்டிலே செஞ்செடுக்கலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி இது. எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.